எல்லாரும் போல் வாழ்கிறது தான் ஈஸி. அதாவது பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதை பார்த்து, அதாவது நாம் எப்படி வாழணும் அப்படின்னு நாமளே நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பார்த்து நாம் ஒரு விஷயத்த செஞ்சு அவங்க பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதை பார்த்து வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பெரும்பாலான மக்கள் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்க? அவங்க அதிகாலையில் எழும்புறது கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, உணவில் கட்டுப்பாடு கிடையாது, ஒரு லட்சியம் எதுவுமே கிடையாது. அதுபோல் வாழ்கிறது அது எல்லோரும் மாதிரியும் நம்ம மட்டுமா? அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நேர்மை இல்லாமல் இருக்கிறது, அவங்க அது மாதிரி தான் இருக்காங்க. நாமளும் அது மாதிரி இருந்துட்டு போயிடலாம். இன்னொருத்தர் பார்த்து ஒரு தப்பு பண்ணுறது, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க நல்லது பண்ணாங்கன்னா, பெரும்பாலான மக்கள் நேர்மையாக இருந்தாங்கன்னா எல்லோரும் நேர்மையாக தான் இருக்காங்க, நாமளும் நேர்மையாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக இருப்பாங்க. எல்லா மக்களும் லஞ்சம் வாங்குறாங்க, நாமளும் லஞ்சம் வாங்கிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு வம்பு? எல்லா மக்களும் சோம்பேறியாக இருக்காங்க, காலைல எழுந்துக்கிறது இல்லை, நாம் மட்டும் எதுக்கு காலைல எழுந்திருக்கணும்? நாமளும் லேட்டாக எழுந்துட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு வம்பு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் எப்படி வாழ்கிறாங்களோ, பெரும்பான்மையான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி வாழ்கிறது தான் ஈஸி. பாதுகாப்பு மாதிரி கூட தெரியும். தனித்து நிற்பது என்பது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் அப்போ எல்லா மக்களும் வாழ்கிற மாதிரி வாழ்கிறது தான் ஈஸி. அப்படின்னா இந்தியாவில் ஒரு லட்சியவாதியாக வாழாமல் சோம்பேறியாக வாழ்வது தான் ரொம்ப எளிது. ஏன்னா இங்கே பெரும்பான்மையான மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அதிகாலையில் எழுந்திருக்கிறது இதெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் செய்கிறதில்ல. இந்தியாவில் அதிகாலையில் எழும்பாமல் இருக்கிறது தான் ரொம்ப எளிது. நாம் மட்டும் காலையில் எழுந்திக்கணுமா? எல்லாருமே தூங்குறாங்க. எல்லோரும் மாதிரி வாழ்கிறதுல நமக்கு ஒரு ஆசை வரும். அவங்கெல்லாம் அப்படி வாழ்கிறாங்களே, நாமளும் அது மாதிரி வாழலாமே. அவங்கெல்லாம் நல்ல காலையில் வரைக்கும் தூங்குறாங்களே, நாமளும் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கலாமே. உடற்பயிற்சி யாருமே செய்கிறதில்ல, நாமளும் அது மாதிரி இருக்கலாமே அப்படின்னு தான் ஆசை வரும். அதனால் யாருக்குமே லட்சியம் இல்லாமலே வாழ்கிறாங்களே, அது மாதிரி நாமளும் வாழலாமே அப்படிங்கிற ஆசை தான் வரும். அதனால் பெரும்பான்மையான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதுபோன்று வாழ்வதற்கு தான் நமக்கு ஆசை வரும். அதுபோன்று வாழ்வது தான் நமக்கு ஈஸி. அதுபோன்று வாழ்வது தான் நமக்கு பாதுகாப்பு. தனித்து நீங்கள் இருக்கீங்க, வித்தியாசமாக இருக்கீங்கன்னா எல்லோரும் உங்களை விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு போய் நிற்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் சோம்பேறியாக இருக்காங்க, உடற்பயிற்சி எதுவும் செய்கிறதில்ல, லட்சியவாதியாக இல்லை. இந்தியாவில் நீ சோம்பேறியாக இருக்கிறது தான் ஈஸி. பெரும்பான்மையான மக்களைப் போல் வாழ்வது தான் ஈஸி. அப்படின்னா இந்தியாவில் நீ ஒரு லட்சியம் எதுவும் இல்லாமல் வாழ்வது தான் ஈஸி. சோம்பேறியாக இருப்பது தான் ஈஸியான ஒரு வாழ்க்கை, எளிதான வாழ்க்கை. பெரும்பான்மையான மக்களை மாற்றினா தான் நம்ம ஒரு மாற்றத்தை, அதுக்காக தான் மாற்றத்துக்காக போராடுறாங்க. எதுக்குன்னா பெரும்பான்மையான மக்களை மாற்றினா தான் இங்கே மாற்ற முடியும். தனி மனுஷங்களை மாற்றி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெரும்பான்மையான மக்களை மாற்றியாக வேண்டும். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியே இங்கே நடந்தால் தான் இங்கே வெறும் தனி மனுஷங்க மாறுறதுனால இப்போ தனி மனிதர் ஒருவர் மாறுவதால் இங்கு மாற்றம் விடாது. ஒரு பெரும்பான்மையான மக்களை மாற்றுகின்ற ஒரு மாற்றம் நமக்கு தேவை. பெரும்பான்மையான மக்களை, இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மக்களை லட்சியவாதியாக மாற்றுகிற ஒரு மாற்றம் நமக்கு தேவை. அந்த மாற்றம்தான் நமக்கு பயன் தரும். தனி மனுஷங்க மாறுறதுனாலையோ அந்த மனுஷங்களுக்கு மட்டும்தான் நன்மை. மற்றவங்களுக்கு ஏதாவது அவங்கள பார்க்குற ஏதாவது ஓரிருவருக்கு நன்மை வரும், அவ்வளோதான். பெரும்பான்மையான மக்களுக்கு நன்மை வரணுன்னா அங்கே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வருமா அப்படின்னா சந்தேகம்தான். இந்திய மக்களின் மனப்போக்குக்கு இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை அவர்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி தான் போகும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 வருதில்ல, அது உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கும். உலகம் முழுக்க அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வார்கள். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, லட்சியவாதியாக தான் வாழ்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் உடையவர்கள். மகிழ்ச்சியாக வாழணும், அப்புறம் கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த உணவில் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. உலகம் முழுக்குமே அனைவருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப எளிதான வாழ்க்கை. அதனால் அவங்க ஒரே மாதிரி அந்த எளிதான வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்க. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை குழப்பமும் கடினமும் நிறைந்த வாழ்க்கை. அதனால தான் உலகம் முழுக்க ஒரே மாதிரி எல்லாருமே இருக்கிறது கிடையாது.